உலகெங்கிலும் பறந்து வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமா இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய ஜூலை மாதம் 2026ஆம் வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில அவர் எத்தனை நாள் இருக்க போறாரு? எவ்வளோ மாசம் பயணிக்க போறாருன்னா, நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். அதாவது நாள் கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு 138 நாட்கள் வந்து வக்ர நிலை இருக்க போறாரு. ஸோ இந்த வக்ரம்னா என்ன? வக்ரம் நிலையில சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பலன் குடுக்க போறாரு? தற்சமயம் அவர் வந்து கோச்சார ரீதியா மீன ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மீன ராசியில இருந்து அ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான பலன்கள் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேலும் ஆண்டு கிரகங்கள், மற்ற கிரகங்களோட நிலைகள்லாம் வச்சு உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள் குடுக்க போறேன். நிச்சயமா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலமான ஜூன் 15 முதல் நவம்பர் 30 வரையுமான காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக சிறந்த உன்னதமான யோகங்கள குடுக்க போறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சனி வந்து உங்களுக்கு ஸ்தான அடிப்படையில நட்பு கிரகமா வந்துடுறாரு. அதாவது நட்புன்னு சொல்றத விட, உங்களுக்கான வாழ்க்கை துணைய, உங்க வாழ்க்கைய ஒரு சரிபாதிய குடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா சனி பகவான் தான். சனி பகவான் களத்திர ஸ்தானத்து அதிபதி. கடக ராசிக்காரர்களுக்கு திருமண ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதியா வந்து அவர் வந்து 9ஆம் திரிகோணத்தில ஏறி இருக்கிறாரு. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எந்த கிரகங்களும் நல்ல பலன்களை செய்யும். அசுபர்களா இருந்தாலும் சரி, சுபர்களா இருந்தாலும் சரி, நல்ல பலன்கள செய்வாங்க. ஸோ அந்த வகையில களத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. களத்திரஸ்தானம்ன்றது 7ஆம் இடம். அது வந்து ஒரு கேந்திரம். 1, 7, 10 இது வந்து கேந்திரம். 1, 7, 4, 10 வந்து கேந்திரம். இதுல ஒரு கேந்திரத்துக்குரிய கிரகம் இன்னொரு கேந்திரத்துக்கு போனாலோ, திரிகோண ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5, 9ஆம் இடங்களுக்கு வந்தாலோ, நல்ல யோக பலன்கள செய்வாங்க. நல்ல பலன்கள மட்டுமே செய்வாங்க. ஸோ அந்த வகையில கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 9ஆம் இடம் திரிகோணத்தில ஏறி மீன ராசியில இருக்கிறது, உங்களுக்கு ஒரு சிறந்த யோக பலன்கள குடுக்குறதுக்கான ஒரு நல்ல அமைப்பா இருக்கு. ஸோ, அங்க அவர் பயணிச்சுட்டு இருக்கிறது தப்பு கிடையாது. அங்க போயிட்டுருக்காரு. அங்க வந்து வக்ரம்னு சொல்றாங்களே, இந்த வக்ர நிலைக்கு வரும்போது நமக்கு ஏதாவது சிக்கல் ஏற்படுத்துவாரா? அப்படின்னா, நிச்சயமா கிடையாது. வக்ரகத்துக்கு வரும்போது அவர் குடுக்கக்கூடிய யோக பலன்கள பன்மடங்கு உயர்த்தி தான் தரப்போறார்ன்ற மாரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அதாவது ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரையுமான இந்த காலகட்டத்தில வந்து, சனியால நல்ல யோகங்கள அடையக்கூடிய ஒரு ராசிக்காரர்களா கடக ராசிக்காரர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. சனிக்கு வீடு குடுத்துட்டு இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசியிலே இருக்கிறாரு. உங்க ஜென்ம குருவா உங்களுக்கு பயணிச்சுட்டு இருக்காரு. குரு வந்து உங்களுக்கு முழுமையா யோகங்கள செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் அப்படின்னா, நம்ம குருவ தான் சொல்ல முடியும். ஒரு சுபகிரகம் லக்னத்திலே இருக்கிறது. அது உங்களுக்கு உங்களுக்கு பாக்கியத்த செய்யக்கூடிய கிரகமா வந்து அதிர்ஷ்டங்கள குடுக்குற கிரகமா வந்து, அவர் உங்க லக்னத்திலே இருக்கிறது உங்களுக்கே பலம் தான். நீங்களே ஒரு அதிர்ஷ்டமான ஆட்கள் அப்படின்ற மாரி தான். என்ன அதிர்ஷ்டம் அது இதுன்னு சொல்றீங்க, ஜாக்பாட்ன்றீங்க, ஒண்ணும் வந்த மாரி தெரியலையே அப்படின்னீங்கன்னா, அதுக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, உங்களுடைய குறிப்பிட்டு சொல்லணும்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில சில காரணங்கள் இருக்கலாம். அத தாண்டி கோச்சாரத்தில ராசி அடிப்படையிலன்னு பார்த்தோம்னா, கோச்சார நிலை ரொம்பவே சிறப்பா இருக்கிறதுனால, உங்களுடைய சுய ஜாதகத்தில நல்ல பலன்களே நிச்சயமா இருக்குன்றத நம்புவோம். நீங்க என்னென்ன நல்லபடியா நடக்கணும்னு விரும்புறீங்களோ, அதெல்லாம் ஆசைப்பட்ட மாரி அப்படியே நடக்கும் அப்படின்றதுக்கு அடையாளமா தான் சனியுடைய இந்த 9ஆம் திரிகோண ஸ்தான பயணமும், அங்க அவர் வக்ரம் அடையிறது காலமும் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கூடுதல் தகவலா வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலேயே வந்து ஆட்சி பலம் பெறப்போறாரு. ஆட்சி பலம் பெற்று அவர் அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட 5 மாதங்கள் இருக்க போறாரு. அவரும் நடுவுல வக்ர நிலைக்குலாம் போக போறாரு. ஸோ சுக்கிரன் வக்ரத்துக்கு போம்போதுமே சிறந்த யோக பலன்கள், வண்டி வாகன யோகங்கள், வீடு, மனை, திருமண வாழ்க்கை, நல்ல ஒரு காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இது எல்லாத்தையும் குடுக்கக்கூடிய சுக்கிரன், சு சு சுபிட்சகாரன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், மகாலட்சுமி அம்சமா பார்க்க வேண்டிய சுக்கிரன் வந்து, அவர் பலம் பெறுறதும் கடக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல பலம் பெறுறதும் கடக ராசிக்காரர்களுக்கு சிறந்த யோகம். நீங்க கவனிச்சு பாருங்க, உங்க ராசியில அ முழு சுபகிரகமான வியாழன் இருந்துட்டு இருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் கேந்திரத்தில சுக்கிரன், அந்த 4ஆம் கேந்திரத்து அதிபதியான சுக்கிரன் அங்கேயே ஆட்சி பலத்தில இருக்கிறாரு. அவருக்கு மூலத்திருவன வீடும் கூட. கிட்டத்தட்ட நல்ல உச்ச பலத்தில இருக்கிற மாரின்னு வச்சுக்கோங்களேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பக்கம் சனி 9ஆம் திரிகோணத்தில அவரும் பலமா இருந்துட்டு இருக்கிறாரு. சனிக்கு குருவுடைய பார்வை, தொடர்பு இதனால வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு கல்விக்கான முயற்சிகள், வெளிநாட்டு நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் இது எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமா பொருந்தி வந்திருக்கிறதுனால, இனி வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பான யோக காலம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ இதில வந்து இந்த வக்ர நிலையில சனி அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்லியிருந்திருக்கிறேன். சொல்லப்போனா சனியோட நிலை வந்து குருவோட துணையோட இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில நல்ல பலன் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
பெரும்பாலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில, அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில பெரும்பான்மையான ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்கள தான் குடுக்குறாரு. நம்ம இத எப்படி பயன்படுத்திக்க போறோம்? அந்த கோச்சார பலன் அப்படின்றது மனம் சார்ந்த, அதாவது சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்றதுனால, சந்திரன் மனோகாரகனா வரதுனால, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில நம்மளுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கிட்டா சனியால நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அந்த கோச்சார பலன் அப்படின்னு வரும்போதே வந்து, நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏத்த மாரி உங்களுடைய மனநிலைய நீங்க வந்து வகுத்துக்கிட்டீங்க, மனநிலைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சனியாகட்டும், ராகுவாகட்டும், ஏனைய கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எதுவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு யோக பலன்கள குடுப்பாங்க. நீங்க எதிர்மறையான யோசிச்சீங்கன்னா, எதிர்மறையான பலன்கள் வரத்தான் செய்யும். அதனால நீங்க பாசிட்டிவாவே யோசிங்க. 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட அருள் வந்து வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தில ரொம்ப சிறப்பாவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, நீங்க ஆச்சரியப்படுற விதமா வந்து நானே ஆச்சரியப்படுற விதம் உண்ம அதுதான். வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி, அந்த ஜென்ம சனியா நடந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களாகட்டும், 7 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களாகட்டும், கும்ப ராசிக்காரர்களாகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான யோக பலன் குடுத்துட்டுருக்கு. அத விட கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி காலம். அவங்களுக்கே அது நல்ல யோகம் தான் குடுக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுபோல கன்னி ராசிக்காரர்கள், கண்டசனி எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மற்ற ஏனைய ராசிக்காரர்களுக்குமே நல்ல பொசிஷன்ல இருந்து தான் நல்ல பலன் தான் குடுத்துட்டு இருக்கிறாரு. சனிய பார்த்து பயப்படுறத தயவுசெய்து விட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல அத பதிவு பண்ணிட்டே இருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். சனி அப்படின்னாலே கெட்டவன் அப்படின்ற அந்த நெனப்ப விட்டுருங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாரி. அப்ப வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னா யார் பொய் சொல்லுவா? கருப்பா இருக்கவன் பொய் சொல்லுவான். அப்ப சனி வந்து கருப்பு. ஸோ அவர் தான் கெட்டவன்னு மைண்ட்ல நமக்குலாம் ஃபிக்ஸ் ஆகி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த எண்ணத்த தயவுசெய்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. அந்த எண்ணத்த தூக்கி போட்டீங்கனாலே, உங்களுக்கு நம்ம சனியால எவ்வளோ ஆதாயம் அடையறோம், எவ்வளோ நல்லது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வரும். ஸோ அது தெரிஞ்சு சனி வந்து ரொம்ப நல்ல கிரகங்கள். உண்மைய சொல்லப்போனா வந்து, அவர மாரி வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, வேண்டியவன், வேண்டாதவன், பணக்காரன், ஏழை, ஏழை அப்படிலாம் இல்லாம, எந்தவித பாகுபாடும் இல்லாம, மனிதர்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லாம, இன்னும் சொல்லணும்னா உயிர்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம, சமத்துவமா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை குடுக்கக்கூடியவர். அவர் நீதிமானும் கூடயா. அதனால வந்து தப்பு யார் பண்ணாலும் தப்பு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அந்த தைரியம் வந்து சனியுடைய ஆதிபத்திய பலம் பெற்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஸோ அந்த வகையில இதெல்லாம் வந்து சனியோட இயல்புகள். நம்மளுடைய ஆயுள் காரகனும் சனி தான். உழைப்பு தான் வந்து நமக்கு வந்து ஆ தெய்வம்ன்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. "நீ உழைச்சா நீ பொழைக்கலாம். நீ உழைச்சா நீ சாப்பிடலாம்." அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு உழைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும், அதையும் தீர்மானிக்கிறது சனி பகவான் தான். ஸோ இந்த எல்லா வகையிலயுமே வந்து சனி பகவானுக்கு நெறைய நல்ல பண்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அத அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சனி பகவான்ட்டருந்து கிடைக்கணும்னு நம்ம மனசுல வேண்டிக்கிட்டு, நெனச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே, இதெல்லாம் அவர் தான் குடுக்குறாரு அப்படின்ற உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னாலே வந்து, உழைச்சா தானங்க காசு வரும், பணம் வரும். பணம் தானங்க எல்லாமே. உங்களுக்கு பணம்ன்றது குருன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் வர வைக்கிற வழியே வந்து சனி பகவான் தானே. அப்படிப்பட்ட சனி பகவான நம்ம கெட்டவன்னு எப்படி நெனைக்க முடியும்? நம்ம உழைப்ப தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திருடாத, பொய் சொல்லாத எல்லா செயல்களுமே வந்து, எந்த ஒரு உழைப்புமே வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அந்த வகையில நமக்கு நல்ல உழைப்ப குடுக்கக்கூடிய சனி பகவான கண்டிப்பான முறையில நீங்க வந்து கெட்டவனா பார்க்கிறத தயவுசெய்து விட்டுட்டு, சனியால நமக்கு என்னென்ன ஆதாயங்கள் வருது அப்படின்றத பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாவே இருக்கும். மேலும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியா சனி இந்த நிலையில இருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் குடுக்குறார்ன்றத பத்தி பேசியிருந்தோம். அ இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். நம்மள அடுத்த கட்ட நகர்வுகள், அ அதில நம்ம வெற்றி அடைய போறோமா? வெற்றி அடையணும்னா என்னென்ன செய்யணும்? என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும்? இப்படின்றத பத்தி என்னென்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல எதிர்காலத்தில இப்படின்றத பத்தி இன்னும் துல்லியமா சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க சொன்னது வந்து கோச்சார அடிப்படையான சந்திரன் உங்க ராசிக்கான பொது பலன் இல்லையா? ஸோ இந்த பொது பலன் தாண்டி உங்களுக்கான ஒவ்வொரு நபருக்குமான துல்லியமான, தனித்துவமான பலன்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சுயஜாத ஆய்வு அவசியம். அதனால உங்களுக்கு உங்களுடைய அ அடுத்து வரக்கூடிய காலத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான வழிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவையும், கிளாரிட்டியும் நான் உறுதியான முறையில குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி. நேயர்களே, நம்ம இப்போ என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 137 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026 முதல், அதேபோல் 11/12/2026 வரை இந்த 137 நாட்களில் சனி பகவான் வக்ரமடைந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா,
சனி பகவான் வக்கரம் பெற்றுட்டாலே நிறையா பிரச்சனையை எதிர்கொள்ளணுமோ, நிறைய போராட்டத்தை எதிர்கொள்ளணுமோ, ஏதேனும் பெரிய பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே வரும். அப்போ அந்த கேள்வி உருவாகும் பொழுது அதற்கான பதிலும் வேணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவானை கிட்டத்தட்ட 96 நாட்கள் நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக 96 நாட்கள் பார்க்க, மீதி உள்ள 41 நாட்கள் மட்டும்தான் குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ இந்த 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இந்த 96 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சனி வக்ர பயிற்சி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்ரம் பெற்று என்னென்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 96 நாட்களில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மையை செய்ய போகிறார். அதே போல் அந்த 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு குருவோடைய பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துல டைரெக்டாக ராசிக்குள்ளே அமர்ந்து குரு பார்க்கறனால உங்களுடைய மனதில் உள்ள போராட்டம், உங்களுடைய மனதில் உள்ள கவலைகள், உங்களுடைய மனசில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நிம்மதி பெருமூச்சு விடும் அளவுக்கு நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் கடகராசி என்பவர்களை யார் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டு, அதே போல் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்முடைய கலைத்துறை, சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளம் மூலமாக தன்னுடைய செயல்பாடை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய, அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்பாக முயற்சி எடுக்கக்கூடிய கடகராசிக்காரங்க யாரேனும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான செயல்பாடு, உங்களுக்கான ஒரு முன்னேற்றத்தை இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. அதே போல் கடகராசிக்காரர்களுடைய கடன் சுமைகள் படிப்படியாக குறைய போகுது. இந்த கடன் பிரச்சனை ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கடன் பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட அக்டோபர் எண்டு வரையும் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணணும், சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படும். அதே போல் இந்த அக்கம் பக்கத்து வீட்டாளாலேயே பிரச்சனை, கூட பிறந்த உறவுகள் மூலமாக பிரச்சனை, அதே போல் நம்மன உறவுகள் மூலமாக ஏமாற்றம், இதெல்லாம் இந்த கடகத்துக்கு ஒரு 7.5 வருஷமாக ஒரு அனுபவ படமாகவே மாறிடுச்சு. அதாவது என்ன சொல்வீங்கன்னா, பொதுவாக உங்கள் சார் எங்களை ஏமாற்றவங்க யாருமே கிடையாது, எல்லோரும் எங்களை ஏமாற்றிருக்காங்க. ஆனால் நாங்கள் இருந்தாலும் அவர்களை ஒரு முறை கூட ஏமாற்றணுங்கிற எண்ணத்தை கூட நாங்கள் வச்சது கிடையாது. அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள். அப்போ நம்ம ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, வக்ரம் பெற்று ரிவர்ஸில் போகிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இங்கே ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் குருவுடைய பார்வை மூலமாக இருக்கிறனால மேக்சிமம் ஒரு விஷயத்தை 2 முறை செய்வீங்க. திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதாவது 27/7/2026 முதல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நவம்பர் ஸ்டார்டிங் வரையும் வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை 2 முறை செய்வீங்க. அப்போ பொறுமையாக நிதானமாக என்ன பண்ணணும், யோசித்து செய்யணும். ஒரு வேலையை 2 தடவை செய்கிறது தப்பு கிடையாது, ஆனால் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் தப்பு. ஓகேவா? ஸோ அதில் கவனம் செலுத்துனீங்கன்னா சிறப்பு. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய தாய்மாமா உறவுக்கும் உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏதேனும் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு உறுதியாக சரி செய்யப்பட்டு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிரகங்கள் என்ன பண்ணுறாங்க,
உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்காது. சரியா? அதே போல் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த 96 நாட்களில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிறைவேற போகுது. ஒரு லாபம் அதிகரிக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அதிர்ஷ்டத்துக்கு சொந்தக்காரராகிய நீங்கள் இருக்க போகிறீங்கிறது உறுதி. அப்போ எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ போராட்டங்களில் வாழ்ந்த நீங்கள் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ உறுதியாக இந்த 96 நாளை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மீதி உள்ள 41 நாட்கள் நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தை சனி பகவான் மட்டும் வக்கரம் பெற்று பார்க்கார். அப்போ உங்களை விட வயது மூத்த பெரியவர்களிடம், அதாவது கூட பிறந்த உறவாக இருக்கட்டும், அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற உறவாக நட்பாக இருக்கட்டும், யாருனாலும் சரி, உங்களை விட வயது மூத்தவர்களிடம் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. உங்களை விட வயது குறைந்தவர்களிடமே வார்த்தைகளில் கவனம் செலுத்தும் போது கவனமாக இருக்கணும். ஸோ அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கறது, அவசரப்பட்டு அவங்க குடும்ப விஷயங்களை தலையிடுறது, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் கடகராசிக்காரர்களாகி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் கிரக ரீதியாக இருக்குது. சரி, அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள அழுத்தம் குறையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இரட்டை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 2வது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. சரியா? நான் சொன்ன மாதிரி இந்த வயது மூத்தவங்க, வயது இளையவங்க, இவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். ஒரு எஸ்எம்எஸ் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, ஒருத்தவங்க உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ யோசித்து ஃபார்வர்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அனுப்பினவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகி ஓடிடுவாங்க. ஆனால் நீங்கள் அனுப்பக்கூடிய நபர்கள் உங்களை விட மாட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருந்தால் எல்லா விதமான மாற்றமும், எல்லா விதமான முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான தான முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்வியல் பரிகார முறைப்படி எடுக்கும் பொழுது, அதாவது நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய், அந்த குலதெய்வ கோயிலில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு, உங்களால் முடிஞ்சளவு ஒரு 5 லிட்டருக்கு மேலே குலதெய்வ கோயிலுக்கு விளக்குக்கு தீபம் எண்ணெய் வாங்கி கொடுங்க. ஸோ அதே போல் உங்களுடைய கோயிலில் அமர்ந்து தன்னுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்காக யாசகம் கேட்கக்கூடிய வயதான முதியவர்கள் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்க உங்கள்கிட்ட கேட்காங்கன்னா, அவங்க அத்தனை நபர்களுக்குமே உங்களால் முடிஞ்ச உதவிகள், சாப்பாடோ ஏதோ ஒரு உதவிகள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எல்லா விதமான மாற்றங்களும், எல்லா விதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20லேருந்து 30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சுதான்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபுதிகள்
12ஆம் இடத்து தசாபதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். இந்த சனி பகவான் வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரத்தன்மை அடைகிறார். வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து ரிவர்ஸ், அதாவது மாற்று சுழற்சியோடு செயல்பட போகிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறார். தமிழ் மாத கணக்கிற்கு ஆடி மாதத்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனி வக்ரம் கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட அந்த 4 மாதங்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த சனி வக்ரத்தன்மை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது. சனி அப்படின்னு சொன்னாலே நீதிகாரகன், கர்மகாரகன், தொழில் ஸ்தானத்திற்கு உண்டானவர். அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கர்மாக்களுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய சுழற்சி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் அதிகப்படியான ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கும். அந்த எதிர்மறை விஷயங்கள், எதிர்மறை பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா எல்லார் மனதிலும் ஆள் மனதாக ஒருத்தர் எங்கேயோ எப்பவோ நமக்கு பிரச்சனை பண்ணியிருந்திருப்பார். ஆனா அதனுடைய வலியும் வேதனையும் நம்ம சாகுற வரைக்கும் அது நம்மளைய துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வலியும் வேதனையும் நீண்ட காலமாக நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கும் போய் சென்றடையக்கூடிய அளவிற்கு அதனுடைய செயல்கள் மிகவும் தீவிரமாக இருக்கும். சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார் அப்படின்னா அதனுடைய பலன்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் இருக்கும். அதே இது வக்ரத்தன்மையோட இருக்கிறார் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஒருத்தருக்கு வளர்ச்சிகள் வருது அப்படின்னா ரொம்ப துரிதமாக வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதே நேரத்துல பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு அந்த பிரச்சனை எங்க இருந்து வந்தது, யாருனால வந்தது அப்படின்ற கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். இந்த மாதிரியாக இந்த பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனியினுடைய வக்ரத்தன்மை இது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன செயல்பாடுகள்ல மாற்றங்கள்ல கொடுக்க போகுது, அடுத்து இந்த டயத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், ஆன்மீக ரீதியாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள். இந்த ராசியில சந்திரன் ஆட்சி பெறுகிறார். மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ஆட்சி பெறதுனால ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு முடிவு அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும். இவர்களினுடைய முடிவை மற்றவர்களுக்காக மாற்ற மாட்டாங்க. அதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய சில நெகட்டிவான குணம் அப்படின்றது மற்றவர்களுக்கு தெரியும். இவங்க அவங்களுடைய முடிவுல அப்படியே ஸ்டெடியா இருக்கிறாங்க, நம்ம சொல்றத ஒரு காது கொடுத்து கேட்கறதே கிடையாது அப்படின்ற மாதிரியாக அந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அவர்களினுடைய முடிவுகளை மற்றவர்களுக்காக
முடிவுகளுக்காக மாற்றிக்கொள்ளாதவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த முடிவுகள்னால எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தைரியமாக எடுத்து சொல்லக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். இந்த கடகராசி என்பர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி வக்ரத்தன்மையில இருக்கிறார். 9ஆம் இடம் அப்படின்றது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ரத்தன்மை பெறுகிறார். இது நிறைய ஒரு மாற்று அமைப்புகள் தான். நிறைய பேருக்கு முதல்ல சொல்ல போனா தந்தை வழி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இப்போ தீரக்கூடிய ஒரு நேரம். சில இடத்துல பாத்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் அப்பாவும் பையனுக்கும் ஆகாது, அடுத்து பாத்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணுக்கும் ஆகாது, 2 பேரும் எலியும் பூனையுமா இருக்கிறாங்க, பாம்பும் கீரியுமா இருக்கிறாங்க, முகத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலே சண்டை போட்டுக்கிறாங்க, அந்த அப்பா ரொம்ப ஏதாவது தேவையில்லாம என்னைய நச்சரிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி எல்லாம் இந்த சனி அந்த 9ஆம் இடத்துல இருக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை அந்த உறவுகளுக்கிடையே கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இப்ப இந்த இடத்துல 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வியையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயர்கல்விக்காக சில பேர் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க. என்னவோ தெரியல மேடம், புக்கை திறந்தாலே எங்களுக்கு தூக்கமா வருது, அதை ஒரு ஸ்டெடியா எங்களால படிக்கவே முடியல அப்படின்ற மாதிரியான சில மந்தத்தன்மை அப்படின்றது இந்த இயல்பு தன்மையோட இருக்கும்போது அந்த சனி பகவான் கொடுப்பார். இப்போ வக்ரத்தன்மையில அந்த 9ஆம் இடத்துல இருக்கும்போது இது எல்லாமே மாறி அமையக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்க போது, உங்களுடைய உயர்கல்விகள் பாதிக்கப்படாமல் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம் அப்படின்றது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பாக்குறார். நல்ல வருமானம் கொட்டி வரக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒண்ணுமே வருமானமே இல்லை அப்படின்னு இருந்தீங்களோ இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த காலகட்டம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்து சனி 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், வக்ரத்தன்மையோடு பார்க்கிறார். அதனால உடன் பிறந்தவர்களோடு சண்டை சச்சரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். என்னுடைய தம்பி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய என்னுடைய சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கு அடங்காத ஒரு குழந்தையாக இருக்கு. இப்படி எல்லாம் அந்த உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு கெட்ட பெயர்களை தேவையில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு பாசத்தன்மையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். யாரையும் விட்டு பிரிஞ்சும் இருக்க முடியாது, ஆனா அவங்களோட சேர்ந்தும் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இது எல்லாத்தையுமே இந்த சனி வக்ரத்தன்மை இந்த காலகட்டங்கள்ல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். கணவரோடு சேர்ந்தும் வாழ முடியல, ஆனா கணவர் இல்லாமலும் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அமைப்பை இந்த கடகராசி என்பர்கள் இந்த சனி வக்ரத்தன்மையில பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து உங்களுடைய 6ஆம் இடத்தை, அதாவது கடகராசி என்பர்களினுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால வேலை ரீதியான சில உயர்வுகளை இந்த கடகராசி என்பர்கள் பெற போறாங்க. யாரெல்லாம் டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ, வெளிநாட்டிலயும் சரி உள்நாட்டிலயும் சரி, எந்தெந்த இடத்துல எல்லாம் டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிரந்தர ஒரு உத்தியோகம் அப்படின்றது முழுமையாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அந்த நிரந்தர உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவி உயர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த பதவி உயர்வுனால ஏன்னா அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால எந்த இடத்துலயும் ரொம்ப சங்கோஜப்படாம, சில இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க துணிஞ்சு சில விஷயங்களை முயற்சி செய்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். கடகராசி என்பர்கள்ல வீட்டுல வேலைக்கு போகாம இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஏன்னா சனி மந்த தன்மை இயல்பு தன்மையால இருக்கிறாரு அப்படின்னா எப்போதுமே அந்த ஒரு மந்த தன்மை அப்படின்றது இருக்கும். அதே
இதே சமயம் சனி வக்ரம் ஆகுறாரு அப்படின்னா நீங்க ஏதாவது வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு உங்களை பார்த்தாலே ஒரு எரிச்சல் வரும், தேவையில்லாம பேச ஆரம்பிப்பாங்க, அந்த இடத்துல கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், இது எல்லாமே அந்த குடும்பத்துல சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்களுமே பாத்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள் மற்றவர்களினுடைய சொல் பேச்சை கேட்காமல் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி என்னுடைய முடிவுல நான் மற்றவர்களுக்காக மாற்ற மாட்டேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை செய்வீங்க. அதனால அந்த மனநிலை சார்ந்த விஷயங்கள்ல வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம், வீட்டுல வயதானவர்களாக இருக்கிறாங்க, எங்களுக்கு வீட்டை தவிர வேற எங்கேயுமே போறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இல்ல, எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய குணங்கள்ல சில மாறுபாடுகள் இருக்கும். அதனால சில இடத்துல தேவையில்லாத அவமானங்கள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த இடத்துல ரொம்ப கவனமா யார்கிட்டையும் வாய் கொடுக்காமல், இந்த கடகராசி என்பர்கள் பிரச்சனையே பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கிட்ட போய் தேவையில்லாம பேசி இவர்களே அவமானப்பட்டுட்டு வருவாங்க. இதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே. அதனால மற்றவர்கள்கிட்ட தேவையில்லாமல் வாய் கொடுக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த கடகராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இப்ப நடக்கக்கூடிய அந்த திசாபுத்தி பாத்தீங்கன்னா புதன் திசை, கேது திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள்லாம் இருக்கும். சுக்கிர திசை, ராகு திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள்லாம் இருக்கும். இந்த திசாபுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒரு வேலை மாற்றம் செய்யணும் விருப்பப்படுறவங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை மாற்றம்லாம் செய்யணும் விருப்பப்படுவாங்க, அடுத்து இரண்டாவது திருமணம் செய்யணும் விருப்பப்படுவீங்க. இந்த மாதிரியாகலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க டீட்டெயில்டா பாத்துறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் தெரிய வரும். அடுத்து இந்த இடத்துல இந்த கடகராசி என்பர்கள் இந்த 4 மாத காலகட்டத்திற்கு நீங்க என்ன விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி யார்கிட்டயும் தேவையில்லாத ஒரு வம்புகளை, அதாவது வம்பு வழக்குகளை வாங்கிட்டு வந்துருவீங்க. அதனால பெரிய அளவுக்கு யார்கிட்டயும் ரொம்ப கான்வர்சேஷன் வச்சுக்காதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்கிட்ட ரொம்ப பினான்சியல் டிரான்சாக்சன் வச்சுக்க கூடாது. என்னுடைய உடன் பிறந்தவர்கள் தானே, என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் தானே, அவங்க கிட்ட வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரியா கேட்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வரக்கூடிய சில கான்ஃபிளிக்ஷன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால இந்தந்த இடத்துல எல்லாம் நீங்க பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க. மீதி எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த கடகராசி என்பர்கள் உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு, நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு சனிக்கிழமை நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றது பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்துல சனி வக்ரத்தன்மையோட இருக்கும்போது இங்க குலதெய்வ ஆசீர்வாதம் இல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீகத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியான ஒரு பலன்கள் இருக்கும். இதற்கு ஒரு பிராயச்சித்தமாக உங்களுடைய காவல் தெய்வங்களுக்கு நீங்க சனிக்கிழமை நல்லெண்ணெய் காப்பு செய்யும் போது அதற்குண்டான விஷயங்கள் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்க சில இடத்துல நீங்க அதை பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.